சோழர் வரலாறு டாக்டர் மா. ராசமாணிக்கனார். இசையும் கூத்தும். இவற்றின் விரிவை சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில் விளக்கமாக காணலாம். அக்காதைக்கு அடியார்க்கு நல்லார் எழுதிய விளக்க உரையை ஊன்றி படித்திற்குரியது. ஏறக்குறைய கிபி 13ஆம் நூற்றாண்டினரான அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு நூலாகிய சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினர். அவர் காலத்தில் பல வகை கூத்து நூல்களும் இசை நூல்களும் இருந்திராவிடில் அவர் உரை வரைந்திருத்தல் இயலாதென்றோ. இந்நூல்கள் இருந்தமை கொண்டே சங்க காலத்து இசை நாடக மேம்பாட்டை நாம் நன்று உணரலாம் அன்றோ. நாடக மகள் அரசர்க்குரிய நடன வகைகள், பொதுமக்களுக்குரிய நடன வகைகள், பாடல், தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவிகள் கொண்டு பாடல், ஓவியம் தீட்டல், பூவேலை செய்தல் முதலிய பல கலைகள் பல்லாண்டுகள் பழகி தேர்ச்சியுறல் வேண்டும் என்று மணிமேகலை கூறுகின்றது. பல வகை யாழ் வகைகள் விளக்கப்பட்டுள்ளன. ஆடலாசிரியன், இசை ஆசிரியன் முதலிய ஆசிரியன்மார் குறிக்கப்பட்டுள்ளனர். அரங்கேற்று காதையில் குறிக்கப்பட்ட பல செய்திகள் இன்று அறியுமாறில்லை. அக்கால இசை சிறப்பையும் நடன சிறப்பையும் என்னென்று கூறி வியப்பது? இசைக்கருவிகள். அக்காலத்தில் இருந்த இசைக்கருவிகள் ஆவன: அகமுழவு, அகப்புற முழவு, புறமுழவு, புறப்புற முழவு, பன்னமை முழவு, நாள் முழைவு, காலை முழவு என 7 வகையால் பகுக்கப்படும். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சல்லிகை, கரடிகை, திமிலை, குடமுழா, தக்கை, கணப்பறை, தமுரகம், தன்னுமை, தடாரி, அந்தரி, முழவு, சந்திரவலயம், ஒந்தை, முரசு, கண்விடு தூம்பு, நிசாலம், துடுமை, சிறுபறை, அடக்கம், தகுனிச்சம், விரலேறு, பாகம், உபாங்கம், நாழிகைப்பறை, துடி, பெரும்பறை முதலிய தோல் கருவிகளும், வங்கியம், குழல் என்னும் துளை கருவிகளும், பேரியாழ், மகரயாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்னும் நரம்பு கருவிகளும் பிறவும் ஆகும். இசை. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, இளரி, தாரம் என்னும் 7 இசையாலும் பிறக்கும் பன்விகற்பங்களும் 11,991 இசைகளும் தமிழ் பாணர்களால் அறிந்து பாடப்பெற்று வந்தன. பல வகை கூத்துகள். வேதியியல், பொதுவியல் என்னும் 2 திறமுடைய அகக்கூத்து, புறக்கூத்துகளும், குரவை, களிநடம், குடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை என்னும் வினோத கூத்துகளும், அம்மானை பந்து, கழங்காடல், உந்தி, சாழல், பல்லாங்குழி, அவலிடி, கொற்றி, பிச்சிவாரிச்சி, சிந்துப்பிழுக்கை, குடப்பிழுக்கை, பாண்டிப்பிழுக்கை, பாம்பாட்டி, ஆலங்காட்டாண்டி முதலிய பல வகை வரிக்கூத்துகளும் பிறவும் சங்க நாளில் நடிக்கப்பெற்று வந்தன. நகர வாழ்க்கை. புகார் போன்ற பெரிய நகரங்களில் செங்கல், சுண்ணாம்பால் ஆகிய மாட மாளிகைகள் மிக்க இருந்தன. இவற்றின் சுவர்கள் மீது தெய்வங்கள், விலங்குகள் இவற்றை குறிக்கும் வியத்தகு ஓவியங்கள் தீட்டப்பெற்று வந்தன. பல மாளிகைகள் அழகிய பூஞ்சோலைகள் சூழப்பெற்றிருந்தன. அச்சோலைகளில் ஆழமற்ற கிணறு அல்லது குளம், பளிங்கு அறை அல்லது அழகிய அறை, செங்குன்று இன்னப்பிறவும் இன்ப விளையாட்டுகளுக்காக அமைக்கப்பெற்றிருந்தன. மணமுறை. சங்க நூல்களில் 2 வகை மணமுறைகள் கூறப்பட்டுள்ளன. ஒன்று பழந்தமிழர் மணமுறை. பின்னது சிலப்பதிகார காலத்து இசைக்கருவிகள் ஒலிப்பு, கடவுள் வணக்கம், மணப்பெண்ணை பிள்ளை பெற்ற பெண்டிர் 4 கூடி அரிசியும் மலரும் கலந்த நீரால் பெற்றோன் பெற்கும் பிணையை ஆகுக என வாழ்த்தி நீராடல், அன்றிரவே மணமக்களை இல்லறப்படுத்தல், மணவிருந்து ஆகிய இவையே சிறப்பிடம் பெற்றுள்ளன. இம்மணமுறையில் 1 எரி வளர்த்தல் இல்லை, 2 தீவளம் வருதல் இல்லை, 3 தட்சிணை பெற புரோகிதன் இல்லை. இது முற்றும் தமிழருக்கே உரிய திருமணம் என்று
திரு பி.டி. சீனிவாச ஐயங்கார் அவர்கள் கூறியுள்ளது கவனத்திற்குரியது. சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது. அந்நூலில் கோவலன் கண்ணகி மனம் முதற்காதையில் விரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பெண்கள் யானை மீது சென்று மாநகர்த்தார்க்கு அறிவித்தலே புதுமையானது. அத்திருமணத்தில் 1. மாமுது பார்ப்பன் மறைவழி காட்டல், 2. தீவலம் செய்தல், 3. பாலிகையின் தோற்றம் என்பன புதியவை. அம்மறையவன் சமணப் பெரியோன் என்பர் ஆராய்ச்சியாளர். கோவலனும் கண்ணகியும் சமணர் ஆதலின் வேத முறைப்படி மணந்திரார், சமண முறைப்படியே மணந்தனர் ஆவர் என்பர் அவ்வறிஞர். மனம் முடிந்த பிறகு மணமக்கள் வாழ்த்து பெற்றனர். பின்னர் அனைவரும் சோழ வேந்தனை வாழ்த்தி மன நிகழ்ச்சியை முடித்தனர் என்பது சிலப்பதிகாரத்துள் கூறப்பட்டுள்ளது. பூம்புகார். இந்த நகர வருணனை சிலப்பதிகாரம் 5ஆம் காதையுள் தெளிவுற விளக்கப்பட்டுள்ளது. நகரம் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைக்கப்பட்டது. மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் என்னும் 2 பிரிவுகளையும் உடையது. இரண்டிற்கும் இடையில் சிறந்த வெளி உண்டு. அங்கு மரத்தடிகளில் கடைகள் இருந்தன. மருவூர் பாக்கத்தில் கடற்கரையை அடுத்து உயர்ந்த மாட மாளிகைகள் இருந்தன. செல்வாக்கு நிறைந்த யவனர் மாளிகையில் இருந்தன. வாணிகத்தின் பொருட்டு வந்திருந்த பல மொழி மக்கள் தம்முள் வேற்றுமையின்றி நெருங்கி வாழ்ந்து வந்தனர். பல வகை மணப்பொருட்கள், பட்டாடை, பருத்தி ஆடை, கம்பள ஆடை முதலியன, பல வகை பூமாலைகள் இவற்றையும் செய்யும் மக்கள், கூல வாணிகர், மீன் வாணிகர் உள்ளிட்ட பல வகை வணிகர், பொற்கொள்ளர், கண்ணார், கருமான், தச்சன் முதலியோர், ஓவியம் தீட்டுவோர், கற்றச்சர், மாலுமிகள் முதலிய பலதரப்பட்டவரும் மருவூர் பாக்கத்தில் உறைந்தனர். பட்டினப்பாக்கத்தால் அரசன் மாளிகை உடைய அகன்ற அரசர் தெருவும், தேரோடும் தெருவும், அங்காடி தெருவும் இருந்தன. செல்வந்தில் சிறந்த வணிகர், நிலக்கிழவர், மறையவர், மருத்துவர், சோதிடர் முதலியோர் வாழ்ந்தனர். அரண்மனையை சுற்றி கரிவீரர், பரிவீரர், சேனைத் தலைவர் முதலியோர் உறையும் தெருக்கள் இருந்தன. புலவர், பாணர், இசைவாணர், மாலை தொடுப்பதில் வல்லார், முத்துவேலை செய்வோர், நாழிகை கூறுவோர், அரண்மனை அலுவலாளர் முதலிய பல திறத்தவரும் பட்டினப்பாக்கத்தில் உறைந்தனர். புகார் சிறந்த துறைமுகத்தை பெற்றிருந்தது. அரசரது பெருஞ்செல்வ நகரம், மாலுமிகள் நிறைந்த நகரம், கடல் சூழ்ந்த உலகமே வறுமை உறினும் தான் மட்டும் வறுமை உறாதது. வெளிநாட்டுப் பொருட்களும் உள்நாட்டுப் பொருட்களும் வண்டிகளில் போதலையும் வருதலையும் காண பல நாட்டு பண்டங்களையும் சாலையாக புகார் நகரம் காட்சியளித்தது. அக்கோநகரத்தின் செழுமை இமயம் அல்லது பொதியம் போன்ற உறுதிப்பாடு உடையதாகும். இந்நகர வருணனை பட்டினப்பாலையில் காண்க. பெரிய கப்பல்கள் புகார் துறைமுகத்தை அடைந்து பண்டங்களும் இறக்கும். நகர கடை வீதியில் உயர்ந்த மாட மாளிகைகளும் உண்டு. அவற்றைச் சுற்றிலும் நாற்புறங்களிலும் மேடைகள் உண்டு. அவற்றை அடிய படிக்கட்டுகளும் உண்டு. அம்மாளிகையில் பல அறைகள் சிறியவும் பெரியவுமாக இருக்கும். அவற்றுக்கெல்லாம் கதவுகள் உண்டு. சுவர்களில் சாளரங்கள் உண்டு. மேல் மாடங்களில் இருந்து செல்வ மகளிர் கரங்களை குவித்து முருகனை வணங்கும் காட்சி உயர்ந்த மலைப்பாங்கரில் செங்காந்தள் மலர் கொத்துகளை இருத்தலைப் போல இருக்கும். முருகக் கடவுள் ஊர்வலம் வரும்பொழுது இசையும் நடனமும் இடம்பெறும். பல வகை கருவிகள் ஓசையும் தெருக்களில் ஒன்றுபடும். ஆடலும் பாடலும் நடைபெறும். நகரத்தில் பல பகுதிகளில் பல வகை கொடிகள் காட்சியளிக்கும். சில கொடிகள் வழிபாடு பெறத்தக்கவை. சில வெள்ளை கொடிகளுக்கு அடியில் உயர்தர பொருட்கள் கொண்ட பெட்டிகளுக்கு வழிபாடு நடைபெறும். பல கலைகளில் வல்லார் கொடி நட்டு பிறரை வாதுக்கழைப்பர். துறைமுகத்தில் கப்பல் மீதுள்ள கொடிகள் காற்றில் அசைந்தாடும் தோற்றம் அழகியதாக இருக்கும். வேறு பல கடைகளில் அவற்றின் தன்மையை உணர்த்த கொடிகள் கட்டப்பட்டு இருக்கும். இன்றைய புகார். மாயூரத்தில் இருந்து காவிரிப்பூம்பட்டினம் போகும் பாதையில் 20 கிலோமீட்டர் அளவில் கைகாட்டி மரம் ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து கடற்கரை வரை ஒரே சாலை 5 கிலோமீட்டர் தொலைவில் போகின்றது. அதன் இருபுறமும் வீடுகள் இருக்கின்றன. அங்கிருப்பவர் பழங்குடி மக்கள். 2 அக்கிரகாரங்கள் இருக்கின்றன. அங்கு
மறையவர் இருக்கின்றனர். சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் கிளைப்பாதைகள் மேடு பள்ளங்கள் உடையன. சாலைக்கு இடப்புறமே சிறு குடியிருப்புகள் மிகுதியாக இருக்கின்றன. சாலைக்கு இருபுறத்திலும் பழைய உறைக்கிணறுகள் காண கிடக்கின்றன. இங்கு நாங்கள் கிணறுகள் தோண்டுவதில்லை, இவையெல்லாம் பழைய காலத்து கிணறுகள் என்று அங்குள்ளவர் கூறுகின்றனர். நெடுந்தெருவுக்கு இடப்புறம் சிறிய தொலைவில் பெருந்திடர்கள் இருக்கின்றன. இவை அக்கிரகாரம் இருந்த இடம், வேளாளர் தெரு இருந்த இடம் என்று எங்கள் பாட்டனார் சொல்ல கேட்டோம் என்று 80 வயதுடைய கிழவர் ஒருவர் சொன்னார். அந்த திடல்களைச் சுற்றிலும் வயல்கள் இருக்கின்றன. திடல்கள் மட்டும் தோண்டப்பட்டில. எங்கு தோண்டினும் பழைய செங்கற்கள், மட்பாண்ட சிதைவுகள் காண கிடக்கின்றன. அவற்றுள் சில புதுவையை அடுத்துள்ள அரிக்கமேட்டில் கிடைத்த மண்பாண்ட சிதைவுகளை ஒத்துள்ளன. ஓரிடத்தில் பழைய செங்கற்கள் 3 மீட்டர் ஆழத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றுள் ஒன்றை அளந்தேன். நீளம் 23 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், கனம் 4 சென்டிமீட்டர். அதற்கும் புதிய கற்களுக்கும் வேறுபாடு நன்கு தெரிகின்றது. கோவில்கள். 5 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதை நெடுக பல சிறிய பழைய கோவில்கள் இருக்கின்றன. இவை பல வகைப்பட்டன. 1. கீற்றுக்கூரையும் சுவர்களும் உடைய கோவில்கள். 2. மண் சுவர்களும் கீற்றுக்கூரையும் உடைய கோவில்கள். 3. செங்கல் சுவர்களும் ஓட்டுக்கூரையும் கொண்ட கோவில்கள். ஒரே அறை, அதை சுற்றிலும் 4 புறமும் அகன்ற திண்ணை. அறையுள்ளே சுதையால் இயன்ற சிலைகள். சுவர்கள் மீது கடவுளர் ஓவியங்கள். சில உள்ளறைகளில் கற்சிலைகளும் இருக்கின்றன. கூரை மீது கலசம் கொண்ட கோவில்கள் பல. சில இடங்களில் 3 கலசங்கள் இருக்கின்றன. இத்தகைய பழைய கோவில்கள் பிற இடங்களில் காண்டல் அருமை. ஏறக்குறைய இவற்றைப் போலவே பழைய சங்ககால கோவில் பல இருந்திருக்கலாம் என்றெண்ணுதல் தவறாகாது. சில கோவில்களில் சிலை இல்லை. சுவர் மீது கடவுள் உருவம் தீட்டப்பட்டுள்ளது. அதற்கு வழிபாடு நடந்து வருகின்றது. இங்கனமே தூண்களிலும் கடவுளர் உருவங்கள் காண்கின்றன. இவற்றை நோக்கிய பொழுது எனக்கு கந்திர்பாவை நினைவுக்கு வந்தது. காவிரிக்கு வலப்புறம். காவிரிக்கு அப்பால் மேடான இடம் பறந்து கிடக்கிறது. அதுவே பழைய பூம்புகார் நகரத்தின் சிறந்த பகுதி என்று அங்குள்ளார் கூறுகின்றனர். அம்மேட்டின் மீது பரதவர் குடில்கள் அமைத்து வாழ்கின்றனர். அவ்வழி வந்த அம்மை ஒருத்தியைக் கண்டு, அங்கு தோண்டி பார்த்தீர்களா என்று கேட்டேன். அப்பம்மை அங்கு அகழ்ந்தது இல்லை என்று விடையிறுத்தாள். நான் திடுக்கிட்டேன். ஏர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற குறள் நினைவுக்கு வந்தது. இக்காலத்தில் பண்டிதரும் பயன்படுத்தாத அகழ்தல் என்ற தூய தமிழ்ச் சொல்லை கல்வி அறிவற்ற ஓர் அம்மை எளிமையாக உச்சரித்தாள் என்பது வியப்பே அன்றோ. பூம்புகார் அழிந்தாலும் பூம்புகார் காலத்து தமிழ்ச் சொல் அழியவில்லை என்பதை உணர்ந்து மகிழ்ந்தேன். சங்கமுகத்துறையில் தமிழ் உணர்ச்சியுற்றார் நிற்பேன் சங்ககால நினைவு எழும் என்பதிலோ, மாதவி பாடிய கானல் வரிப்பாடல் நினைவு எழும் என்பதிலோ ஐயமில்லை. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.